யூடியூப்பில் கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமாக அவரை திட்டாத திட்டில்லை. ஒரு நேரத்தில் ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7%. அந்த வாய் என்ன பேசணுமோ அவ்வளவும் பேசும். முதலமைச்சரை திரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 மாதமாக நேரில் பார்த்துன்னு இருக்கிறீங்க. நான் கடந்த 28, 29 வருஷமாக அவருடைய நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. அதற்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதர் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு கல்ட்டுன்னுவாங்க, ஒரு பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாராக இருக்கிறோமே அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எப்போதுமே அவருக்கு இன்னைய வரைக்கும் ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு கூட சரி அந்த ஒரு நினைப்பே அவருக்கு இல்லை. மேலும் அவர் அர்ஜுன் சார் சொன்னார், புகழ்ச்சி அவருக்கு உண்மையாகவே சொல்கிறோம் பிடிக்காது. நான் அவர்கிட்ட அடிக்கடிக்கு தினதோறும் பேசும்போதெல்லாம் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசினாலே போதும், அப்படியே டக்குன்னு சேர் அப்படி திருப்பிப்பார். ஏன்னா அது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அவரை புகழ்றது அவருக்கு பிடிக்காது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு சாதாரண ஆள். ஒரு சின்ன ஊரில் பாண்டிச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன். அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு கவுன்சிலர் அளவுக்கு தான் அந்த ஓட்டு அங்கெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் இருந்துட்டு எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன்னா அவரை தவிர வேறு யாராலையும் அதை வந்து செய்ய முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. துணை சபாநாயகர் பார்த்தீங்கன்னா நில்லுன்னு சொல்லும்போது, எலெக்ஷனில் நில்லுன்னு சொல்லும்போது, ஆனால் என்கிட்ட வெறும் 75,000 ரூபா தானே இருக்குதுன்னாரு. அது போதும் தலைவர் சொன்னார், நீ நில்லு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன், நீ போய் நில்லுன்னாரு. நின்று இன்னைக்கு துணை சபாநாயகராக அவர் வந்துட்டார். நைட்டு 1:30 மணிக்கு முசிறி தொகுதியில் ஃபோன் அடித்தேன் விக்னேஷுக்கு. நைட்டு 1:30 மணிக்கு காலையில் வான்னு சொன்னேன். தலைவர் வந்து அவரை அறிவித்தார். அவரும் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் யாரோ வந்து சீட்டு கேட்டாங்க. அங்கே ஒன்றிய நகரத்தில் ரொம்ப நாள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, யாருமே பண வசதி இல்லைன்றாங்கன்ட்டு. டெபாசிட்டுக்கு மட்டும் பணம் இருந்தால் போதும், நீ அங்கே இருக்கிற ஆளுக்கு நீ ஒன்றியத்துக்கே கொடுன்னு சொன்னார். அவர் சென்ட்ரிங் வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு அவருடைய கூலியே 1000 ரூபா 1500 ரூபா தான் கிடைக்கும். அவர் அண்ணா எனக்கு என்னென்ன, எனக்கு வேணாண்ணே அப்படின்னாரு. இல்லை, தலைவர் சொல்கிறாரு உனக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாச்சுங்க. அவரும் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்துங்க. ஜாதி, மதம், பணம் எதுவுமே இந்த தேர்தலில் எடுபடலை. அவர் ஒருத்தருடைய முகத்துக்கோசம் நாங்கள் எல்லாம் இன்றைக்கி ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு அமைச்சராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள்லாம் இருக்கிறோம். இந்த இடத்துல நான் அதை கண்டிப்பாக பதிவு பண்ணணுன்றதுக்கோசம் தான் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். நிறையா விஷயங்கள் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நீங்கள் நேரம் சொல்லிட்டீங்க, நேரம் சுருக்கமாக பேசணும் அப்படின்ட்டு சொன்னீங்க. மேலும் நீங்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்லும்போது தலைவர் பேரை சொல்லிவிட்டு பொதுச் செயலாளருக்கும் நன்றி அப்படின்னாங்க. இதே வேற ஒரு தலைவர் கிட்ட இருக்கும்போது என் பேரெல்லாம் அதுமாரி சொன்னாங்கன்னா அடுத்த நாளே அந்த பதவி இருக்காது. ஆனால் எனக்கு சொல்லும் போதே அந்த பேரை சொல்லும்போது, என் பேரை சொல்லும் போதே நான் அப்படி ஒரு பயப்படுவேன். நான் என்னைக்கு 28, 29 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவரை நான் பார்த்தனோ அந்த பதட்டம் இன்னைக்கும் இப்பயும் எனக்கு இருந்துக்கினே இருக்கும். ஒரு உண்மையான ஒரு தலைவர்னா எங்கள் தலைவரை நான் சொல்லலாம். நீங்கள் கூட நாளைக்கு ஏதாவது வந்து உங்கள் தொகுதிக்கோ இல்லை வேறு ஒரு பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் அவரை எப்படி வேணாலும் நீங்கள் அவரை திட்டியிருக்கலாம். இப்படி போனாலும் வந்தீங்கன்னா வாங்க, இன்னும் உங்களுக்கு ஓணும், இன்னும் செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடியவர் தான் எங்கள் தலைவர். ஒரு நேரத்தில் ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பில்
கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமா அவரை திட்டாத திட்டில்லை. 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7%, இப்படியா எல்லாரும் இலக்காரமாக எல்லாருமே பேசினாங்க. அதுலேயும் இந்த யூடியூப்பில் டிவியில் வாடகை வாயெல்லாம் இருக்குது. அந்த வாய் என்னன்னா பேசணுமோ அவ்வளவும் பேசும். நான் கடந்த 28 வருஷமா 29 வருஷமா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, படத்தை பற்றி சொன்னாங்களும் கூட ஏதாவது சொன்னேன்னா அதெல்லாம் விட்டுட்டு போனேன். 10 பேர் சொல்கிறாங்க, அதில் 11 நினச்சிங்க, அதெல்லாம் விட்டு போங்க, அதெல்லாம் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்க எல்லாம் புதுசாக அரசியலில் வந்தவங்க எல்லாம் எங்கள் கூட புதுசாக வந்தவங்களாம் விடக்கூடாது அப்படி இப்படின்வாங்க. அதெல்லாம் விடுங்க, அவங்க பாட்டுன்னு பேசணும்னு பேசுகிறாங்க, அவங்க பாட்டுன்னு பேசட்டுமே, நமக்கு எதுக்கு இப்போ அவங்க விட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் தளபதி என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நான் அதை நினைப்பேன், இப்படியெல்லாம் அவரை சொல்கிறாங்க, மக்களுக்கோசமும் எங்களுக்கோசமும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பரவாயில்ல யார் எப்படி பேசினாலும்ட்டுன்னு நானும் சார் இது மாதிரி பெரிய பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி வச்சுருக்கிறாங்க, நம்மளும் கூட்டணியில் தனியாக நிற்கிறோம் அப்படின்ட்டு தைரியமாக தில்லா தனியாக சிங்கிளாக நிற்போம், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நீ எதுக்கு நீ உனக்கே பயமாக இருக்குதா அப்படின்னு என்னை கேட்டேன். பயப்படல சார், நான் பயப்படல, இருந்தாலும் ஒரு பயம் எனக்குள்ளார ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படியாவது இந்த முதலமைச்சராக நீங்கள் ஆகணும். உச்சத்தில் இருக்கும்போதே நான் என்னுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்னை உச்சத்தில் வச்சாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அந்த உச்சத்தில் இருக்கும்போதே நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு தான், மக்களுக்கு சேவை செய்யணுன்றது எண்ணம் தான் எனக்கு இருக்குதே ஒழிய, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அரசியலுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னு அதை சொல்லும் போதெல்லாம் நான் சரி சார் அப்படின்னுட்டுன்னு சொன்னேன். எங்கள் ஆளுங்க மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது போய் வா இந்த மாதிரி சீட்டுக்கு இல்லை நீ நில்லுன்னும் போது இல்லை எனக்கு வேணாண்ணே, நான் இட்டுன்னு வர ஒரு ஆளை நீங்கள் சீட்டு கொடுத்துருங்கண்ணே தொகுதியில், எங்களுக்கு வேணான்னு, நான் பார்த்துக்கிறேன்பா, டெபாசிட்டு மட்டும் நீ பணத்தை கட்டிட்டா போதும், நீ பாட்டுன்னு போய் விசில் சின்னத்துக்கு போய் நீ வெறும் ஓட்டை மட்டும் கேளு, அது ஆட்டோமேட்டிக்காக இல்லைண்ணே ஏதாவது ஆயிடுச்சுன்னா தலைவருக்கு வந்து அது தப்பாயிடும்ண்ணே, நான் வேறு யாரையாவது சொல்கிறேன்னு சொல்லி நிறையா பேர் இட்டுன்னு வந்து இப்போ 75-80% ரசிகர் மன்றமாக, மக்கள் இயக்கமாக, நற்பணி இயக்கமாக இருக்கிறதுல இருந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த மீதி 20% எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கொடுத்தோம். அதுமாரி மாற்றுக் கட்சியிலேருந்து சில பேர் வந்தாங்க. யார் தலைவர் தளபதியை நம்பி வருகிறார்களோ அவரை ஒரு காலமும் கைவிடாமல் அவர்களுக்கு உடனடியாக அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஒரு மனிதனை எப்படியெல்லாம் புண்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு எல்லாருமே நிறைய பேர் வந்து அதை செஞ்சுட்டாங்க. சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் அதை நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்கள் அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் இல்லை. எங்கள் அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்டு தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். ஏன் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான், எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. நானும் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பாண்டிச்சேரியில் இருந்தேன் அப்படின்னா, நலத்திட்ட உதவிகள், இதேமாரி ஸ்வச் பாரத் திட்டம், குப்பை வாரம் திட்டம், அந்த இதெல்லாம் நானே தனியாக வண்டியெல்லாம் விட்டு தலைவர் பேரில் அப்பயும் அவருடைய ஃபோட்டோ காமிச்சு ஜெயிச்சு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அண்ணன் காலையில் சொன்னார், சரி அண்ணன், அரசியல் நான் அரசியல்வாதி இல்லை, ஆனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அரசியல்னு அப்படின்னு சொன்னார். அரசியல் 2 விதம் இருக்குது. ஒன்று தூய்மையான அரசியல், ஒன்று இப்படி தாண்டா இருக்குது இந்த அரசியல்ன்றது தான். அந்த மாதிரியான ஒரு தூய்மையான அரசியலை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கி ஒரு அமைச்சராக நான் இன்றைக்கி இருக்கிறேன். டி நகர் தொகுதியில் உண்மையாக சொல்கிறேன், 4 நாள் தான் போய் ஓட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் மீதி நாள்லாம் தலைவரோடு நான் பிரச்சாரத்துக்கு அவர் கூட போயிடுவேன். சாயங்காலம் 7 மணிக்கு ஃப்ளைட் விட்டு இறங்கும், 8-8:15 போவேன், ஒரு 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுவேன், வந்துடுவேன். அப்போ ஜீப்பில் ஏறி போகும்போதே பார்த்தீங்கன்னா 10 மாடி 12 மாடி இருக்கும். அப்படியே ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கின்னு அவங்களுடைய பேரனோ ஒரு பையனோ யாரோ தெரியாது காட்டுவாங்க. வயசான பாட்டி, ஒரு 70-75 வயசு இருக்கும், அவங்க வந்து வாயில் விசில, கண்டிப்பாக உனக்கு தான் ஓட்டு அப்படின்னாங்க. அதனால் இந்த டி நகர் தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக
எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 107 பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கோசம் யாருக்கும் ஓட்டு போடல. எங்கள் தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த புக்கு சில ஒரு டிவியை நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க. அப்பா யாரோ ஒருத்தன் ஆன்லைனில் ஒரு உறுப்பினர் கார்டு எடுத்திருந்தா அதை வச்சு இதோ பார் ஆன்லைன் கார்டை தாவேக்கா உறுப்பினர் தாவேக்கா நிர்வாகின்னு சொல்லி எல்லாத்துலேயும் தினந்தோறும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கினே இருக்கணுன்றது ஒரு குறியாகவே இருக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒன்று செய்யட்டும், எது வேணாலும் போட்டோம். நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கிட்டையோ மக்கள்கிட்டையோ எங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராத அளவுக்கு அமைச்சர் பெருமக்களும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாரி எங்கள் மாவட்ட செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றியம் நகரம் கிளை அணி தலைவர்கள்லாம் நாளைக்கு பட்னி தினம், உலக பட்னி தினம், சாப்பாடு போடுன்னு சொன்னால் சரி, காசு இருக்குதோ இல்லையோ தலைவர் தளபதி அறிவுறுத்தலின்படி அப்படின்னு தான் நான் ஒரு மெசேஜ் போடுவேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 1000 பேர் 750 பேர். இல்லை அண்ணே, நீங்கள் உங்கள் தலைவரை பற்றிலாம் நீங்கள் அடிக்கடிக்கு பேசுகிறீங்க. நாங்கள் முதல்ல பேசுகிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்புண்ணே. எங்கள் தலைவர் இல்லை, அதே எங்கள் தலைவர் இங்கே பக்கத்தில் இருந்தானா நான் கண்டிப்பாக பேசவே மாட்டேனே. ஒரே ஒரு வார்த்தையை நான் பேசிட்டு நான் அடுத்த உரைக்கு நான் போயிடுவேன். உண்மையாக தான் சொல்கிறேன். இல்லை, மாண்புமிகு அமைச்சர் சொல்ல உருக்கமான அந்த வரலாற்று செய்திகள்லாம் பலர் கேட்டறியா, நாம் அவையில் இருக்கிற உறுப்பினரே கேட்டறியாத அந்த செய்திகள் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. சொல்ல விடுங்க. சொல்ல உங்களை எதுவுமே சொல்ல. எங்கள் தலைவரை பற்றி எங்கள் கட்சியை பற்றி நான் என்ன பேசுகிறேன். யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க. உங்களுக்கு போர் அடிக்காது? இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல உண்மை கதையை தான் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நமக்கு தேர்தலில் மட்டும்தான் அந்த 15 நாள் தான் நீங்களா நானான்னு பார்க்கணும். மற்ற அந்த 5 வருஷத்துல எங்களோட இணைந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் சொன்னீர்கள் என்று சொன்னால் மாண்பு முதலமைச்சரும் சரி எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த 15 நாள் சண்டைன்றதுனால சொல்கிறேன். அந்த 15 நாள் ஆனாலும் சரி நாங்கள் தான் திருப்பி வருவோன்றதையும் சொல்லி அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர். ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவார். சாதாரண கொத்தனார் இவங்க சித்தால் இவங்க கிட்டலாம் ஒரு 2 மணி நேரம். நான் எப்பயுமே 20 நாள், இப்போ ஒரு மாதத்தில் 20 நாள் ஷூட்டிங் நடக்கும். 10 நாள் அவருக்கு அந்த பிரேக் இருக்கும். அந்த 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரை பார்க்கணும், நிர்வாகிகளை பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவார். நான் இவங்களை எல்லாருமே அடுத்த நாளே ஒரு 15 பேர் 20 பேரை அவருடைய அலுவலகத்துக்கு இட்டுன்னு போவேன். அவங்க 15-20 பேர் உட்காந்து பேசுவாங்க. அவங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவங்கக்கிட்ட பேசி வீட்டில் எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் தொகுதியில் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையுமே கேட்பார். எக்காரணத்து கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்வேனா, முதல்ல குடும்பத்தை பாரு, அதுக்கடுத்து தொழிலை பாரு, அதுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஏதோ 1% 2% இருந்தால் முடிஞ்சால் நீ செலவு பண்ணி, இல்லைனா செய்யாத அப்படின்னுடுவார். எங்கள் ஆளுங்க கடந்த 28 29 வருஷமா 30 வருஷமா எல்லாமே அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தளபதி விலையில்லா விருதகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம், தளபதி நூலகம், தளபதி பயிலகம், தளபதி வீடு கட்டும் திட்டம், இப்படின்னு நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாங்கள் எல்லாமே தலைவர் பேரில் செஞ்சுருக்கிறோம். அதில் டக்குன்னு கூப்பிடாரு, அவங்க ரொம்ப செலவு பண்ணியிருக்கிறாங்க, நீ போய் முதல்ல அந்த பணம் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை போய் கொடு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. எங்கள் ஆளுங்க கிட்ட 1000 ரூபா இருக்காது. இந்த இடம் 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் வேணவே வேணாம், நான் தலைவர் கையிட்டேருந்து வாங்கவே மாட்டேன், என்னுடைய சொந்த பணத்தில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்வாங்க. அப்பேற்பட்டவர்கள் தான் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம். எங்ககிட்டலாம் பெரிய சொத்து இல்லை. நான் ஏதோ நடுத்தரமான இது ஏதோ இருக்குது, இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் இருக்குது. எங்களுடைய சொத்தே எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் தான். பல கோடி பக்கத்தில் இருக்கிறவரா, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, ஒன்றா எடுத்துங்க வேணான்னு சொல்லல. பல கோடி எங்களுக்கு சொத்தே அவங்க தான். தலைவருக்கு இன்னைக்கும் சொல்றது, எக்காரணத்தை கொண்டும் யார் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் சரி, நம்மளுடைய பழைய ஆட்களை ஒரு ஆட்களை கூட நீ விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீ செய்து தர வேண்டும் சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்கள் தளபதி. இப்படிலாம் ஒரு தலைவர் உண்மையாகவே என்ன நீங்களா அவர்கிட்ட பழகினீங்கன்னா தெரியும். ரொம்ப எளிமையானவர். எது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி உடனுக்குடன் ஏதாவது ஒன்று சொன்னால் செஞ்சு கொடுக்குறவர். இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா திமுக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி தான் வேலூர் மாவட்டம்.
அணைக்கட்டு தொகுதியில் அணைக்கட்டு பிளாக் அல்லேரி கிராமம் மலையில் மலை சுமார் 8 கிலோமீட்டர் அளவுக்கு 21 கோடி ரூபாய்க்கு இப்போ டெண்டர் விட போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 நாளுக்கு முன்பு அங்கே ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு கட்டிலில் தூக்கிக்கின்னு வந்தாங்க. அதை பார்த்துட்ட உடனேயே ஏன் அதை வந்து இன்னும் நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது சார், நீங்கள் அனுப்பிச்சி தான் அந்த வீடியோ நான் பார்த்தேன் அப்படின்னு. என்ன செய்வே தெரியும், நான் கலெக்டரேட்லாம் சொல்லிடுறேன், இமீடியட்டாக அதுக்கு வந்து ரோடு வசதி செய்து தரணும்னு சொன்னார். இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா அதுக்கு 21 கோடி ரூபாய்க்கு எல்லாமே ரெடி பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் டெண்டர் விடப்பட இருக்கு.